ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான ஓட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். 10வது வாரத்துக்கான 4வது நாள். ஸோ தேர்ஸ்டே ஓட்டிங் தான் பார்க்க போகிறோம். இனிக்குமே கானா வினோதர்கள் முதல் இடத்துல இருக்கார். ஏன் இனிக்குமேன்னு சொல்கிறேன்னா, ஸோ காம்படிஷனாக இருக்கும்போது சில ஓட்டுகள் மாறும், சில நபர்கள்லாம் மாறுவாங்க. பட் இவர் மாறாத ஒரு நபராக இருக்கார். ஸோ முதல் இடத்துல இதெல்லாம் சும்மா கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் அதுலேயுமே நிறைய ஓட்டுகள் வாங்குறது உண்மையாலே இன்னும் பெரிய விஷயம். ஸோ மக்கள் கானா வினோத்துக்கு அவ்வளோ ஓட்டுகள் குவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே அந்த வீடியோ பல பேர் சேரும். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டீங்க, அதை மட்டும் பார்த்து போட்டு விட்ருங்க. ஸோ முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட கானா வினோத்தோட ஓட்டிங் பார்த்தா 1,55,971 ஓட்டுகள், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டு. நாளைக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் ஓட்டு மாறுது வாய்ப்புகள் இருக்குது, இல்லை 2.5 கூட மாறலாம். ஸோ அந்தளவுக்கு அவருக்கு ஓட்டுகள் வந்துகிட்டே இருக்குது. வேறு லெவல். அவரோட கேமிங் நல்லா இருக்குது. ஸோ அவர் இன்னும் சேஞ்ச் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன திங்ஸாக மைன்யூட்டாக சில விஷயங்கள் தேவையில்லாமல் அதிகமாக பேசுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு கூட வியானா மற்றும் கானா வினோத், அமித் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன இது மாதிரி பண்ணியிருந்தாங்க, ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுற மாதிரி. ஸோ ஆர்ஆரோ கூட ஒரு லவ் கான்செப்ட் பண்ண மாதிரி நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா ஆர்ஆரோ கூட பண்ண இது நல்லா இருந்துச்சு. ஸோ வியானா கூட நல்லா தான் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கண்டென்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி, ஸோ பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண மாதிரி, அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண மாதிரி ஒரு கான்செப்ட்டு. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் போட்டு விட்ருங்க. ஸோ 2வதாக இருக்கிறது நம்ம சபரி சபரியோட ஓட்டிங் 90,469 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 17% எடுத்திருக்காரு. ஸோ சபரியோட கேமிங் இந்த அட்வொகேட்ன்ற இது கொடுத்ததால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த கோர்ட் டாஸ்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அவருக்கு ஏன்னா ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்ருக்காரு. அவருக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும் போல இருக்குது. ஏதாவது இந்த டாஸ்க் பண்ண அந்த டாஸ்க் பண்ண அப்படி பண்ணு, இண்டிவிஜுவலாக பண்ணுன்னு சொல்லும்போது நல்லா இண்டிவிஜுவலாக வெளிப்படுற மாதிரி பண்ணுறாரு. பட் அவர் மறுபடியுமே அந்த கனியை அவங்க கேங்கில் போய் சேர்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த டாஸ்க்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியுமே அவங்க கூட போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு விளையாடினா நல்லாயிருக்கும். பட் என்னோட ஒப்பீனியன் இது உண்மையான சபரி கிடையாது. உண்மையான சபரியெல்லாம் வேறு லெவலாக கலாய்ப்பார், ஃபன் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். பட் இது ரொம்ப சாஃப்டான சபரியாக இருக்கார் அப்படின்ட்டு தான் எனக்கு ஓடிட்டே இருக்குது. ஏன்னா நான் சபரியை பார்த்தது முதல்ல இந்த லாஸ்ட் சீசன் பிக் பாஸில் எல்லாம் வெளில வந்தாங்கல்ல. ஸோ அவங்களால கலாய்க்கிற சபரி தான் பார்த்துருந்தேன். டிஃப்ரெண்ட்டான கேள்விகள் டிஃப்ரெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி சபரியாக பார்த்துட்டு இந்த சபரியை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது.